வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான இடங்க நம்ம நாகப்பட்டினத்துக்கும் காரைக்காலுக்கும் பார்ட்ரு. மது பிரியர்களுக்கு ரொம்பவே விருப்பமான இடம். மது பிரியர்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ மீன் கருவாடு வாங்கணும் அப்படின்னாலே இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக நிறைய கடை ஒரே இடத்துல இருக்கிற இடம் நம்ம வாஞ்சூர் கருவாட்டு சந்தை தாங்க. கருவாட்டு அதாவது ரோட்டு ஓரமாக தான் கடை போட்டிருப்பாங்க. 30 கடை இருக்குங்க கருவாட்டு கடை மட்டும். மீன் கடை அதில் ஒரு 6-7 கடை இருக்கும். அந்த கடையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கருவாட்டு சந்தை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னுங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வாஞ்சூர் அப்படின்னு நம்ம சிதம்பரம் சீர்காழி இந்த மாதிரி போகிற பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா நம்ம வந்து இறங்க வேண்டிய இடம் கரெக்டாக வாஞ்சூர் செக் போஸ்ட்டுங்க. வாஞ்சூர் செக் போஸ்ட்லேயே கரெக்டாக இந்த கடை எல்லாமே இருக்குது. கருவாடு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. மீனும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வச்சுருக்காங்க. காலையில் பிடிச்சிட்டு வர்ற மீனை, வலை மீன், அந்த மாதிரி மீனை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருந்தாங்க. நம்ம போன டைமில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நீங்கள் அதை மாதிரி வாஞ்சூர் செக் போஸ்ட்டில் இறங்கிட்டீங்க அப்படின்னா இறங்கி நீங்கள் வந்து 4 சைடுமே ரோடு போகும். 4 சைடு ரோட்லேயுமே வேளாங்கண்ணி போகிற ரோட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அப்படியே ரோட்டோட பக்கத்துலேயே ஒரு சைடு ஃபுல்லாகவே வெறும் கருவாட்டு கடையும் மீன் கடையும் தாங்க இருக்குது. இங்கே மொத்த விலையில் கருவாடு மட்டும் இல்லாமல் மீனை நீங்கள் வாங்கிட்டீங்க, கருவாடு எனக்கு மொத்த விலையில் வேணும், எனக்கு வந்து ஒரு கடைக்கு வாங்கணும், இல்லை நான் வியாபாரம் பார்க்குறதுக்கு வாங்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இங்கே வந்து ரொம்பவே விலை கம்மியாக, நான் பார்த்த வரையுமே ரொம்ப விலை கம்மியாக ரொம்ப சிறப்பான முறையில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கருவாடை பார்த்து நீங்கள் எடுக்கலாம். ஒரு கடை இருந்துச்சு அப்படின்னா அந்த கடையில் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னுங்கிற மாதிரி கட்டாயத்தில் வாங்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, கடை இந்த கருவாடு நமக்கு பிடிக்கல அப்படின்னா பக்கத்து கடையில் அப்படின்னு பார்த்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கருவாடை சூப்பராக வாங்கிட்டு போகலாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த மார்க்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், மீனை ஐல மீன்லேருந்து இங்கே எல்லா மீனுமே கிழங்கான், சீலா, பாறை இந்த மாதிரி மீன் எல்லா மீனுமே வச்சுருக்காங்க. மீனுமே ரேட்டு கேட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிக ரேட்டெலாம் சொல்கிறது இல்லைங்க. அவங்க வாங்கிட்டு வந்து விற்கிற அளவுக்கு உள்ள ரேட்டு தாங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சைடில் உள்ள ஒரு 4-5 கடையுமே தொடர்ந்து ஒரு மீன் கடையாக வந்துச்சு. நீங்கள் பாருங்களேன், இது வந்து பெரிய ஈசிஆர் ரோடு தாங்க. ஈசிஆர் ரோட்டில் நீங்கள் வேளாங்கண்ணிக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக காரை நிறுத்தி போட்டு கருவாடோ மீனோ வாங்குறதுக்கு ரொம்ப சிறப்பான இடம். ஏன்னா சைடில் வந்து பார்க் பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க இடம். அதனால் நீங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு போயிட்டு ஊருக்கு போகிறீங்க, ரிட்டர்ன் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நிறுத்தி கருவாடு வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு சிறந்த இடம் நாகப்பட்டினத்தை பொறுத்த வரையும் இந்த வாஞ்சூர் கருவாடு சந்தைங்க. இந்த கருவாட்டு சந்தை காலையில் கிட்டத்தட்ட 6 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இருட்டி 6 மணி 7 மணி வரையுமே வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தரமாக, நான் சொல்கிறேங்க, சிறப்பாக கருவாட்டை பார்த்து வாங்கிட்டு போகலாங்க. இந்த கருவாடையெல்லாம் பாருங்களேன். கருவாடுலாம் நம்ம எந்த அளவுக்கு, அதாவது நல்ல ஒரு சில கருவாடு வந்து நல்லா காஞ்சி இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு சில கருவாடு வந்து அரை காய்ச்சலில் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்து சூப்பராக வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இறால், இதில் இறாலில் வந்து மொத்தம் 6-7 சைஸான இறால் இருக்குங்க. ரொம்ப சின்ன இறாலை வந்து சென்னாக்கூனி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்குறது தான் கூனி இறால். இந்த கூனி இறாலை 4 படி, இந்த மாதிரி 4 படி 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து சாவாழை. அதில் இருக்கிற கருவாடெல்லாம் இந்த இடத்துல வந்தால் கருவாடு நல்லாயிருக்கும், மலிவாக தர்றோம். நாங்கள் கம்மியாக தர்றோம், கம்மியாக தரோம். இது 3மே எடுத்துட்டா எல்லாம் 250 150 தர மாட்டேங்குது. இது கொடுவா கருவாடு, இது கிலோவை நாங்கள் 250 ரூபான்னு தர்றோம்மா. இது வாழை கருவாடுப்பா. இது வந்து நாங்கள் கிலோ 250 ரூபா 200 தர்றோம்மா. இது முழுசாக எடுத்துக்கிட்டாவே நாங்கள் 250 ரூபாய்க்கு தர்றோம்மா. அதை கம்மி பண்ணி 200 ரூபாய்க்கே தர்றோம்மா. நாங்கள் வந்து இது எடுத்துட்டாக்கா ஒரு கிலோ 150. கொஞ்சம் நிறுத்தி மீன் மட்டும் காட்டிட்டு கிலோ 150க்கு தர்றோம்மா. இது வந்து முதக்கண்டை, இது பால் சுறா. ரெண்டையுமே எடுத்துட்டாலே 300 ரூபாய்க்கு தர்றோம்மா. ரெண்டையுமே 300 ரூபாய்க்கு தர்றோம்மா.
இது எடுத்துட்டாக்க 4 படி தரேன்பா 100 ரூபாய்க்கு. 4 படி தரேன் 100 ரூபாய்க்கு. சன்னக்குடி அந்த இறால் எடுத்துட்டா 3 படி 100 ரூபாய். 3 பீஸ் போட்டால் 100 ரூபாய். 3 தரோம் நாங்கள் 100 ரூபாய்க்கு. 3 தரோம். இந்த பாரு பாலக்கருவாடு. இது வந்து பீஸ் வாழை. இது வந்து பீஸ் வாழை. இது வந்து நிறையா இருக்கும், சும்மா காட்டுறோம். இது வந்து கிலோ 150 ரூபாய்க்கு தரோம் பீஸ் வாழை. இது நங்காச்சி பழிச்சூடு வெண்மைக்கு. இது உஜாலா. இது வந்து 3மே எடுத்துக்கிட்டாலே ஒரு 200 ரூபா தான். 3மே 200 ரூபா தான். இது வந்துப்பா வஞ்சரமும் இல்லை நெய் கருவாடு. இது வந்து புதுசாக 2மே எடுத்துக்கிட்டாக்கா 250 இது முதக்கண்டை கிலோ 200 ரூபா. நிறையா கிடச்சாக்க 150 ரூபா நாங்கள் போடுறோம். கிலோ 150 ரூபாய்க்கு போடுறோம். இந்த மாதிரி தராசில் வச்சு நல்ல நியாயமான ரேட்லேயே நல்லா கொடுக்குறாங்க. நான் இப்போ இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்த வரையுமே சூப்பராக கொடுக்குறாங்க. 1 கிலோ கேட்டோம் அப்படின்னா ஒரு 100 கிராம் 50 கிராம் எக்ஸ்ட்ராவே வச்சு கொடுக்குறாங்க. இப்போ வந்து மீன் ரேட்டாக இருக்கு. நீங்கள் தான் காசு சேர்த்து சரி 230 ரூபா தரியா? அதுவாடே வாங்க வர மாட்டேன். அம்மா வா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போ. வா மாட்டேன் ஆமா. எப்பா இது வந்து ராட்டு கருவாடு. படியால 2 படி 100 ரூபா. இது வந்து பற்ற பாறை. இது வந்து இது முழுசாவே எடுத்துட்டாக்கா 400 ரூபாய் தான். இது வந்து அது வந்து உப்பு இல்லை சால்ட் இல்லாத நிற்கிது. 3 படி 100 ரூபா. கேஜி 250 ரூபா. இது கொடுவா கருவாடு. இது 2 எடுத்துக்கிட்டாக்கா 400 ரூபா. நாங்கள் 300 ரூபாய்க்கு போடுவோம். இது திருக்க பிஸ்கட் 1 கிலோ 150. இது நெய் பிஸ்கட் 1 கிலோ 250. இது காணாங்கண்ட மீன். இது 12 போட்டால் 100 ரூபா. இது பிஸ்கு அப்படியே 100 ரூபா. இது பண்ணா கருவாடு அப்படியே 100 ரூபா. இது வெள்ளை நெத்திலி. இந்த நெத்திலி 1 கிலோ 300 ரூபா. இது ஒரிஜினல் பால் சுறா கருவாடு. இது கிலோ 400 ரூபா. இது கொடுவா முழு கொடுவா. இப்போ ஓரளவு அந்த அம்மா வந்து எல்லா மீனோட எல்லா கருவாட்டோட ரேட்டை சொன்னதை பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே ரேட்டெல்லாம் அஃபோர்டபுளாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருமே வாங்கக்கூடிய ப்ரைஸில் தாங்க இந்த கருவாடு இருக்குது. வேணுங்கிற கருவாடை நம்ம வாங்கிக்கலாம். சின்ன மீன் கருவாடு வேணுனாலும் பெரிய மீன் கருவாடு வேணுனாலும் இல்லை குழந்தைங்க அதாவது லேடிஸ் வந்து குழந்தை பெற்றிருக்காங்க அவங்களுக்கு பால் சுரக்கிறதுக்காக பால் சுறா கருவாடு திருக்க கருவாடு இதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கலாங்க. அவங்க கண்டிப்பாக இது வந்து இந்த கருவாடு இந்த இதுக்கு நல்லது அப்படின்னுங்கிறத சொல்லியுமே நிறைய பேர் ரொம்ப சிரித்த முகத்தோட சூப்பராக கொடுக்குறாங்க இந்த கருவாடை. நீங்கள் வந்து இந்த வாஞ்சூர் கருவாடு சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எல்லா கருவாடையுமே பார்த்த ஃபீலோட இங்கே அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாசி கருவாடு, தூத்துக்குடியில் சூற மீனை மாசி கருவாடு போடுறது ஃபேமஸுங்க. அந்த மாசி கருவாடை தூத்துக்குடியிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே அந்த தூத்துக்குடி மாசி கருவாடையுமே கொடுக்குறாங்க. இங்கே கிடைக்காத கருவாடை கூட வெளியே இருந்து வாங்கி சிறப்பான முறையில் எல்லா கருவாடையுமே கொடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல இப்போ நம்ம காமிக்க போகிற அந்த வாழை மீன் கருவாடு வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. இப்போ இந்த வாழை மீன் கருவாடு முதற்கொண்டு இதை வந்து கார்த்திகை வாழை அப்படின்னு சொல்லுவோம். கார்த்திகை வாழைனா கார்த்திகை மாதம் அதிகமாக வலைக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற கருவாடை கூட இவங்க வந்து கருவாடு போட்டு அந்த கருவாடை வந்து 250 ரூபாலேருந்து 300 ரூபா வரையுமே கொடுக்குறாங்க. கருவாடை பொறுத்தவரையும் அசைவ பிரியவர்களுக்கு
அசைவத்தில் ரொம்ப எப்படி சொல்லணும்னா கொலஸ்ட்ராலே இல்லாத ஒரு பொருள், கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாக உள்ள பொருள்னா அது வந்து கருவாடை சொல்லுவாங்க. அந்த கருவாடு தான் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து நிறைய சத்து, இந்தந்த சத்து கிடைக்கும் அப்படின்னுங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அந்த சத்தில் 80% 85% புரத சத்து உள்ள ஒரே உணவு இந்த கருவாடு மட்டும்தான். கருவாடில் கொலஸ்ட்ராலும் இல்லை, புரதச்சத்து அதிகம் அப்படிங்கிறதுனால நம்ம தேவையானவங்க இந்த கருவாடை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கருவாடு மீனோ சாப்பிடும்போது தயிர், பால் இதை மட்டும் இந்த சாப்பிட்டு முடித்த டைமில் சேர்த்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, நம்ம உடம்புல வெண்குஷ்ட நோய் சொல்லுவாங்க, அந்த தோலில் வந்து தேமல் மாதிரி அந்த மாதிரி நோய்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரையும் நாங்கள் வந்து தயிர் கூட மீன், கருவாடு எல்லாமே நாங்கள் சேர்த்து சாப்பிடுவோங்க. மேக்ஸிமம் எங்களுக்கு, அதாவது அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கருவாடு, இந்த ஐல மீன் கருவாடு இதெல்லாம் வந்து அரிப்பு உள்ளவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்கள்ட்ட அங்கே உட்காந்துருக்கிற அம்மாக்கள்கிட்ட அக்காள்கிட்ட எல்லாத்துட்டையுமே கேட்டாங்க அப்படின்னாலே சொல்கிறாங்க, இந்த நோய் உள்ளவங்க இந்த கருவாடை எடுத்துக்க வேண்டாம், இந்த கருவாடை எடுத்துக்க வேண்டாம், இல்லை குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த கருவாடு ரொம்ப சிறப்பாக இருக்குமா, இதை பத்திய குழம்பு வச்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில தகவலோட சூப்பராக கொடுக்குறாங்க. கருவாடு பிரியர்களுக்கு இதை விட என்னங்க வேணும், இதை விட என்ன ஒரு இடம் வேணும் நம்மளுக்கு வந்து கருவாடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா? வேளாங்கண்ணிக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாகப்பட்டினத்தில் சிறந்த ஒரு கருவாட்டு சந்தையாக இந்த வாஞ்சூர் கருவாட்டு சந்தை இருக்கும் அப்படின்னு நான் நம்பி தாங்க இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது உங்களுக்கு இருக்கும், அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிவிட்டு உங்களோட சப்போர்ட், லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்து அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அதிகமாக நம்ம வந்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ மாதிரி கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ நல்ல வீடியோவாக நம்ம போடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வாஞ்சூர் செக் போஸ்ட்லேருந்து வாஞ்சூர் ரவுண்டானாலேருந்து பக்கத்துலேயே இருக்குங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகை மீனவன். வீடியோ எடுத்துக்கிறோம்.